நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுதான் இந்த ஒரு செகண்ட் ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து ஒஸ்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒஸ்ட்ல வந்து சில பேர் வந்து நம்ம சௌந்தர்யா அண்ட் நம்ம ஜாக்லின் 2 பேருமே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து சொல்லியிருந்த வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம்னா, இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோல வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிவில் டாஸ்க் ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல்லாருமே வந்து வாரம் ஒரு ஆளை சூஸ் பண்ணும், 2 பேரை சூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 4 பேரை சூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னன்னா டெவில்ஸ்ல 2 பேர், ஏஞ்சல்ஸ்ல 2 பேர் வந்து சூஸ் பண்ணும். அவங்க தான் அடுத்த வாரத்தோட கேப்டனுக்கான ஒரு போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ஒரு டெவில்ஸ் ஏஞ்சல்ஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுல ரஞ்சித் வந்திருக்காரு. இது ரஞ்சித் வந்துட்டு எந்த வகையில நல்லா பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2 இதுலயுமே சுத்தமா எங்கேயுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஜாக்லின் சண்டையில மட்டும்தான் வந்து ரஞ்சித் இருந்தார். வேற எங்கனையுமே வந்துட்டு தலைவர் இல்ல. வேற அந்த ஒரு ஏஞ்சல்ஸா இருக்கும்போது எங்கடா இருந்தாரா இல்ல வெளில எதுவும் போயிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி வந்துட்டு அவர் வந்துட்டு எந்த ஒரு வேஸ்ட் அது சொல்ல போனா என்னத்துக்கு தான் அவர் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பெஸ்ட்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீபக் வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லா வந்துட்டு பண்ணியிருந்தாரு. வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. எப்படின்னா எந்த ஒரு பிசிக்கலா வந்துட்டு செய்யாம எந்த ஒரு இதா பண்ணாம அப்படியே எப்படின்னா பேசுறதுலயே வந்துட்டு ஒருத்தன் ஹார்ட்டை பிச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு மாதிரி வந்துட்டு பேசி அவங்க மைண்டை கொலாப் பண்ணி அவங்க மைண்டை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து தலைவன் வந்து வேற லெவல்ல எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவில் பாத்தீங்கன்னா வந்து தீபக் தான். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து என்ன தீபக் சொல்ற அப்படி மஞ்சள்லாம் வந்துட்டு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா மஞ்சரி பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்துட்டு எல்லாம் ஒரு முட்டையை உடைச்சிருக்கதா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு நோவடிக்கிற மாதிரி இது நிறைய இது பண்ண அந்த பிசிக்கலா பண்ணாங்க. இதை வந்துட்டு பேசி அவங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மைண்ட்ல இருந்து வெளியில வர வச்சு வெளியில இருந்து கோவத்தை கொண்டு வந்து அந்த மாதிரி தான் வந்து தீபக் வந்து ஹார்ட்டை வாங்கினார் வழிய வேற எதுவுமே வந்து பிசிக்கலா எதுவுமே வந்து பண்ணல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இது வந்து பிசிக்கலா பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா மைண்ட் வந்து கொலாப் பண்ணி அந்த ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ண ஒருத்த மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா அந்த இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான் சொன்னோம். ஏன்னா வந்துட்டு ஒரு பேசி அந்த மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிற போது ரொம்ப கஷ்டம். அவங்கள்ட்ட இருந்து அந்த கோவத்தை எதிர்பார்த்து வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இதை வந்து பண்ணது வந்து தீபக் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இதுல வந்துட்டு அண்ட் பவித்ரா, ரஞ்சித், ஏஞ்சல்ல 2 பேரு அண்ட் டிவில்ல வந்துட்டு நம்ம மஞ்சரி அண்ட் தீபக் இவங்க 2 பேர் தான் போட்டியாளர்கள். ஓகேங்களா, இவங்க தான் கேப்டன், அடுத்த வாரத்தோட கேப்டனோட போட்டியாளர்கள். இவங்க 4 பேருமே வந்துட்டு சூப்பரா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து அந்த முட்டையை உடைச்சு ஊத்துறதுல இருந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹவுஸ்மேட் எல்லாருமே டார்கெட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இவதான் கேவலமா பண்ணா, இவதான் இப்படி பண்ணா, அவதான் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளவு கொடூரத்தையும் கொடுத்தது பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி தான். மேபி வந்து இந்த வாரம் நாமினேஷன் கூட அவங்களுக்கு தான் வந்திருக்கு. அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட அந்த மஞ்சரிக்கு தான் வந்திருக்குது. இப்ப கேப்டனுக்கான தகுதியை வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கு. மேபி வந்து யாரு கேப்டன் ஆவாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும். மேபி வந்து அவங்களும் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. யாரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் வந்து எதா இருந்தாலும் நான் வீக்கெண்ட்ல பார்த்தேன். என் மேல தப்பா நான் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன். நான் என் மேல தப்பு கிடையாது. நாம வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க்ல வந்துட்டு என்ன கோவம் அந்த எந்த ஒரு பொறாமை எல்லாமே வன்மம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். அவங்க இருக்கிற வன்மத்தெல்லாம் எல்லாமே வந்துட்டு கொட்டினதை வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ரஞ்சித்தை பத்தி ரஞ்சித் எங்க இருந்தாரு அப்படிங்கிறது தொலைவ வேண்டியதே வந்துட்டு கேமராவே ஒரு பக்கம் வந்து 100 கேமராவே அப்படியே தொலைவுறாங்க. 100 கேமராவில இல்ல எங்கடா போனாரு, பாத்ரூம் எது போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அவர் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பார் போலக்கு. சுத்தமா அவர் வந்துட்டு எங்கேயுமே இல்ல. அந்த டிவிலா இருக்கும்போது அந்த ஜாக்லின் சண்டை போட்டது மட்டும்தான். அதுல கூட டிவிலா இருக்கும்போது ஜாக்லின் சண்டை போட்டது மட்டும்தான் வந்துச்சு வெளியே வேற எதுவுமே வரல அவரை பத்தி. மேபி வந்து அவரும் லைவ்ல வந்து எங்கேயுமே எபிசோட்ல வந்துருப்பாரான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா வந்திருக்கும். வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். நெக்ஸ்ட் பவித்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஞ்சல்னு தான் சொன்னோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து முட்டையே சாப்பிட மாட்டாங்க. முட்டையை வாயில அவ்வளவு நேரம் வச்சு மேபி வந்து அந்த ஒரு பச்சை முட்டை எல்லாம் வச்சு ரொம்ப நேரம் வச்சிருந்தாவே அந்த ஒரு வாமிட்லாம் வரும். ஆனா முட்டை சாப்பிடாதவங்களே இவ்வளவு அந்த ஒரு அளவுக்கு வச்சிருந்தது. அப்புறம் அந்த ஒரு மஞ்சரி வந்துட்டு எவ்வளவு என்ன வேலை சொன்னாலும் செய்யறது, எல்லாமே வந்து துடைக்கிறது, வாயில வந்து தக்காளி தேய்ச்சி அதே வாயில போட்டு அதை சாப்பிட சொல்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மூஞ்சிலே தேய்ச்சி நம்ம இதுலயே வாயிலே சாப்பிட வைக்கிறது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேபி வந்து அவங்க ஏஞ்சலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதை வந்து பார்க்க முடிஞ்சு. மேபி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு கீழே இருக்கிறத வலிச்சு மூஞ்சில தேய்க்கிறதா இருக்கட்டும், மண்டையில வந்து அந்த கீழே முட்டை ஒளி இருக்கிறத மண்டையில வச்சு தேய்க்கிறதா இருக்கட்டும், அள்ளி உங்கையால தேய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா என்னடா அப்படிலாம் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துச்சு. மேபி வந்துட்டு இந்த ஒரு 4 பேர் தான் வந்துட்டு இந்த அடுத்த வாரத்தோட கேப்டன்சிக்கான போட்டியாளர்கள். யாரு வரா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நானும் லைவ்ல வந்து அதுக்கப்புறம் ஒன்னு அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வாரத்தோட கேப்டன் அடுத்த வாரத்தோட கேப்டன் யாரு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க 4 பேத்துல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கேன், மக்கள் தெரிஞ்சுக்காங்க. பாய்.